ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ஆண்ட்ராய்ட் ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நாம் எப்படி ஓனாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த கம்ப்ளீட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த ஆப்பில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அண்ட் நம்ம அதை எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டமில் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து சைடில் டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நார்மலாக பிஹெச்பி அப்புறம் .NET எல்லாம் வந்து ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இதை வந்து ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டின்றது வந்து ஒரு பேஜ், இந்த அப்ளிகேஷனில் நம்ம பார்க்குற ஒரு பேஜ் தான் வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பேசிக் ஆக்டிவிட்டி, நேவிகேஷன் ஆக்டிவிட்டி, எம்டி ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நான் வந்து இதில் எம்டி ஆக்டிவிட்டி தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ எம்டி ஆக்டிவிட்டியில் வந்து எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இருக்காது. எல்லாத்தையுமே வந்து நம்மளே வந்து கோட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எம்டி ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நேம்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் நேமுக்கு மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பேக்கேஜ் நேம். ஸோ பேக்கேஜ் நேம்ன்றது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கூகுளில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் கேல்குலேட்டர்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ கேல்குலேட்டர்ன்ற நேம்லேயே வந்து நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுறேன்னா, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் ஐடி ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குல்ல, இதுதான் வந்து பேக்கேஜ் நேம்னு சொல்லுவாங்க. இந்த கேல்குலேட்டர்ன்றது வந்து அப்ளிகேஷன் நேம். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து சேம் நேமில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். பட் பேக்கேஜ் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும், அது யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஏதாச்சும் டொமைன் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட பேக்கேஜ் நேம் வச்சுக்கலாம். ஆர் உங்களோட நேமோட ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் நேமை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். உங்கள் சிஸ்டமில் உங்களோட ஆப்பை நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்றதை இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கேயே கூட நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து லாங்குவேஜஸில் வந்து ஜாவா அண்ட் கோட்லின் இருக்குது. நான் வந்து இங்கே ஜாவா யூஸ் பண்ணுறதுனால நான் ஜாவா கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் மினிமம் எஸ்டிகேன்னு இருக்குல்ல, இந்த மினிமம் எஸ்டிகேன்றது வந்து ஒரு மினிமம் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஏபிஐன்றது வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் வந்து ஆண்ட்ராய்டோட வேர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வேர்ஷன் செலக்ட் பண்ணும் போதும் உங்களோட சிஸ்டம் இந்த வேர்ஷனை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது வந்து கீழே காமிக்கும். நான் வந்து இதில் லோயஸ்ட் ஒன் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ 4.1 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆச்சு ஆகும். ஸோ இது பில்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காமிக்கும். ஸோ இதுக்கப்புறமா இங்கே டாப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்னு இருக்குல்ல, இந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய சப்போல்டர்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல்ன்றது வந்து ஒரு XML ஃபைல். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் வந்து இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனோட பேக்கேஜ் நேம் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் தென் உங்கள் அப்ளிகேஷன் அப்படின்ற அந்த டேக் உள்ள வந்து உங்களோட ஆப்போட ஐகான் இருக்கும். அண்ட் தென் ஆப் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள்னு இருக்குல்ல, இந்த ஆப் நேம் வந்து இங்கே கூகுள்னு இருக்குது. அண்ட் தென் கூகுளோட ஐகான் வந்து இது.
ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது மேனிஃபெஸ்ட் வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னா பெர்மிஷன்ஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வரும்ல. ஸோ அந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ், அப்புறம் வந்து கேமரா ஆக்சஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ரீட் ஆர் ரைட் டேட்டா, அப்புறம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இப்போ கூகுளில் போனீங்கன்னா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா உங்களால் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்டென்ட் ஃபில்டர்னு இருக்குல்ல, இந்த இன்டென்ட் ஃபில்டருக்குள்ளே தான் வந்து உங்களோட ஆப்பில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன், அந்த லாகின் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன ஸ்க்ரீன் வரணும், எந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த இன்டென்ட் ஃபில்டரில் தான் கொடுப்போம். ஸோ வந்து ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்ன ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுன்றதுல இருந்து எல்லாமே வந்து இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்ட்டுன்னு வந்து சிம்பிளாக வந்து உங்களோட ஆப்போட சம்மரி வந்து இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவா ஃபைல் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எக்ஸ்எம்எல் ஃபைலில் உங்களோட ஸ்க்ரீனை டிசைன் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஜாவா ஃபைல் வந்து அந்த ஆப் எப்படிலாம் ஒர்க் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக நம்ம வந்து ஜாவா ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவா ஃபைல் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இல்லாமல் ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஜாவா ஃபைலில் நீங்கள் வந்து லாஜிக்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைலை நீங்கள் ஸ்க்ரீனை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்இஎஸ் ஃபோல்டர் ஒன்று இருக்குல்ல, ஆர்இஎஸ் ஃபோல்டர்ன்றது வந்து ரிசோர்ஸ் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு 4 சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ட்ராயபிள், மிட் மேப், லே அவுட் அண்ட் வேல்யூஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ட்ராயபிள் அண்ட் மிட் மேப் வந்து இமேஜஸ் ரிலேட்டடானது. நீங்கள் வந்து ஏதாச்சும் இமேஜஸ் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ராயபிளையும் மிட் மேப்பையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ட்ராயபிளுக்கும் மிட் மேப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ட்ராயபிளில் நீங்கள் இமேஜஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மிட் மேப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஐகான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மிட் மேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லே அவுட் ஃபைலில் தான் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி ஃபைல் இருக்கும், உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஃபைலில் தான் வந்து உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த லே அவுட்குள்ளே இருக்க இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை டிசைன் பண்ணுவீங்க. அண்டு வேல்யூஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ், அப்புறம் வந்து நேம்ஸ், இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ வந்து அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பில்டு கிரேடர்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த பில்டு கிரேடர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பீங்க. அண்டு வந்து உங்களோட வேர்ஷன், உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட வேர்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். அண்டு எந்த வேர்ஷன்லேருந்து எந்த வேர்ஷன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜாவா அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கோட் பேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே டாப்லேயே பார்த்தீங்கன்னா கோட், ஸ்பிளிட், டிசைன்ஸ்னு 3 டேக் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ டிசைன் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கோட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா கோடோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்பிளிட்னு கொடுத்தீங்கன்னா போத் பேஜஸ்மே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பேலட் இருக்குது. பேலட்டில் வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். எடிட் டெக்ஸ்ட் வியூ, பட்டன், இமேஜ் வியூ, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்டு கீழே வந்து லே அவுட்னு இருக்குல்ல, லே அவுட்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லீனியர் அண்ட் இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் லே அவுட். லீனியரில் வந்து 2 ஓரியன்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹரிசாண்டல் அண்ட் இன்னொன்று வந்து வெர்டிக்கல். ரிலேட்டிவில் வந்து கான்ஸ்டன்ட் லே அவுட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரெஸ்பான்சிவ் லே அவுட். கான்ஸ்டன்ட் லே அவுட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது லீனியர் லே அவுட் தான். ஸோ லீனியர் லே அவுட்டில் டிஃபால்ட்டாக இருக்க ஓரியன்டேஷன் என்னென்னா ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஓரியன்டேஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து லே அவுட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிசைன் பேஜ்லேயே ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட லே அவுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். நீங்கள் இதுலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கோட் பார்ட்லேயும் வந்து டிஃபால்ட்டாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களோட ஆப்பை நீங்கள் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆப்பை நீங்கள் ரன் பண்ணணுன்னா 2 ways இருக்குது. ஒன்று வந்து உங்களோட மொபைல் ஃபோன் அண்ட் இன்னொன்று வந்து எமுலேட்டர். நீங்கள் வந்து எமுலேட்டரை க்ரியேட் பண்ணி உங்களோட ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்லேயே வந்து லைவாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட
ஆப்பை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எமுலேட்டரை க்ரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து டாப்பில் வந்து ஏவிடி மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்னு இருக்குல்ல, ஸோ இந்த விர்ச்சுவல் டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டமில் நான் வந்து ஆல்ரெடி எமுலேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸஸ்ன்ற. ஸோ வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ரியேட் விர்ச்சுவல் டிவைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ இது வந்து ரெக்கமெண்டட்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நியூ வெர்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அண்ட் எக்ஸிமேஜஸ்ன்றதில் வந்து ஓல்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து எந்த டிவைஸ் வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் டிவைஸ்னு கொடுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ண டிவைஸோட எடிட்டட் வெர்ஷனுக்கு போயிடும். ஸோ க்ளோன் டிவைஸ்னு கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செட்டப் ஓரியன்டேஷன் கேட்கும். இதில் நீங்கள் போர்ட்ரேட் ஒரு லேண்ட்ஸ்கேப் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண டிவைஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஜஸ்ட் ரன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃபோன் எப்படி பூட் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் பூட் ஆகும். இது வந்து ஒரு நார்மல் ஃபோன் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஆப் வந்து டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபோன் எப்படி பூட் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்பை உங்கள் எமுலேட்டர்லேயே ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த டாப்பில் உங்களோட டிவைஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண எமுலேட்டர் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அந்த டிவைஸை செலக்ட் பண்ணி அண்ட் தென் ரன் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே இது ரன் ஆகிடும். ஸோ ரன் ஆனதுக்கப்புறமா ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மொபைல் ஃபோனில் எப்படி உங்களோட ஆப்பை ரன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் ஃபோனை யூஎஸ்பி யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ செட்டிங்ஸ்குள்ளே அபவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பில்டு நம்பர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் காமிக்குதான்னு பாருங்கள். ஸோ அந்த பில்டு நம்பரை ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் காமிக்கலைன்னா சாஃப்ட்வேர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஒரு MIUI வெர்ஷன் ஏதாவது காமிக்குதான்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எந்த நேமுமே இது மாதிரி காமிக்கலைன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறமா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜ் வரும். யூ ஆர் எ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வரும். இப்போது உங்கள் அபவுட் ஃபோன்லேயே டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இது சர்ச் பண்ணதுக்கப்புறமா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே யூஎஸ்பி டீபக்கிங் ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்ஸ்டால் த்ரூ யூஎஸ்பின்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சிஸ்டமை உங்களோட ஃபோனில் யூஎஸ்பி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கனெக்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே டாப்பில் இந்த இடத்துல உங்களோட மொபைலோட டிவைஸ் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களோட மொபைல் நேம் என்னவோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அண்ட் தென் ரன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன்லேயே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரன் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆப் வந்து உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் ஆகி அண்ட் தென் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்கமிங் வீடியோஸில் நான் சிம்பிள் கால்குலேட்டர் ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.